ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் வீடியோவாக வந்து கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம லோ காஸ்ட்டில் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எம்டி கிச்சன் காமிச்சிட்ருக்கேன். இந்த கார்னரில் வந்து நான் எப்படி செட் பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 டயர் ரேக் வாங்கியிருந்தேன். 3 டயர் ரேக் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து ஹைலாண்ட்ஸ் பிராண்ட். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மீஷோலேயும் இந்த மாதிரி இருந்தது, பட் அதை விட இது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குவாலிட்டி. 3 லேயருமே வந்து ரேக் போட்டு இருக்கும், வித் ஸ்டாண்டோடே இருக்குது. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துருக்கு. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து அந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரேக்கில் நான் என்னென்ன ஒன்று வைக்க போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து நான் ஆக்சுவலாக 2 அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து இதில் வந்து கடுகு, சீரகம், சோம்பு, உளுந்து, மிளகு இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு ஸ்டவ் பக்கத்தில் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு அஞ்சரை பெட்டி. இன்னொரு அஞ்சரை பெட்டி வந்து ஃபுல்லாக மசாலா பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், சீரகத்தூள், சாம்பார் பவுடர், சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா ஏதாவது ஒன்று போட்டு நான் வச்சுப்பேன். இதுவும் வந்து நான் ஒன்ஸ் மசாலா பாக்ஸ் யூஸ் பண்ணேன்னா என்னெல்லாம் மசாலா போடணுமோ டக்குன்னு போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பாட்டிலாக வச்சு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மசாலா ஸ்மெல்லெல்லாம் எதுவும் போகலை. ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த 2 ஆர்கனைசர் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ளேஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி இது ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து பேக் ஆஃப் 2 வந்து சம்திங் 120 அந்த ப்ரைஸ் தான் இருக்கும். இதில் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா பட்டை, கிராம்பு, அப்புறம் மராட்டி முக்கு, அப்புறம் வந்து சினமன், ஸோ இதெல்லாம், அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் வந்து நம்ம மசாலா பாக்ஸுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ நான் அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஒன்ஸ் நம்ம பிரியாணிக்கோ எதுக்கோ இது ஓப்பன் பண்ணனா எல்லாமே நான் இதுலேருந்து எல்லாமே எடுத்து போட்டுப்பேன். இது பார்ட்டிஷன் இருக்கிறதுனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து நான் இதை வந்து இது பக்கத்தில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3வது ரேக்கில் நான் டாப்பில் வந்து அடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன். இந்த ட்ரே வந்து இது ஒரு ரொட்டேட்டபிள் ட்ரே. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டியோடாப்பில் தான் வாங்கினேன். நம்ம சேனலில் நிறைய டியோடாப் வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதில் பர்ச்சேஸ் பண்ணதில் இது ஒரு பெஸ்ட்டு பை. இது ஜஸ்ட் ஒரு 35 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இது ஆனால் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு அடியில் வந்து நான் ஒரு பேப்பர் போட்டுக்கிறேன். பேப்பர் போட்டுட்டு நான் ஆயில் எல்லாம் இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஆயில் வந்து இது 2 ஆயில் பாட்டிலும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஒன்றில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், ஒன்றில் வந்து கடலெண்ணெய் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து கோகோனட் ஆயில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து வீட்டில் கொடுத்த குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த செட்டு வந்து அந்த நம்ம ஆயில் பாட்டில் கூட வந்த செட்டு. ஸோ இதில் வந்து 3துலேயும் வந்து ஆக்சுவலாக பேக் ஆஃப் 4 1 உடஞ்சிருச்சு. ஸோ இந்த 3ல் வந்து சால்ட்டு, பெப்பர், அப்புறம் சோம்புத்தூள் வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். ஸோ அது அப்புறம் ஒரு பாட்டிலில் ஏலக்காய் வச்சுருக்கேன். இது வந்து மஸ்டர்ட் ஆயில். ஸோ நான் மொத்த ஆயில் ஆர்கனைசருமே நான் இதில் வச்சுட்டேன் டோட்டலாக. ஸோ நம்ம இது வந்து எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளான்ட் ஒன்று இங்கே வைக்கிறேன். இந்த பிளான்ட்டும் நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது பேக் ஆஃப் 8 வந்து ஒரு 180 170 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்து நம்மளோட ஆயில் ஆர்கனைசர் செட்டு. இதை வந்து நம்ம 3 டயர் ரேக்கில் டாப் ரோவில் வச்சிட போகிறேன். ஸோ நம்ம வந்து ஏதாவது பக்கத்தில் ஸ்டவ் பக்கத்தில் டக்குன்னு ஏதாவது சமைக்கும் போது எனக்கு வசதியாக இருக்கும். ரொட்டேட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை எடுத்து நான் ஊற்றுறதுக்கும் சரி ரொம்பவே எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இது பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று நான் பார்த்து இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நான் மோஸ்ட்லி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் வந்து கிளாஸ் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு சிலர் தான் முடியாமல் நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் இது வந்து டீ தூள் இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வச்சுருக்கேன். முன்னாடி வந்து பிளாஸ்டிக்கில் தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் அது பக்கத்தில் ஸ்டவ் பக்கத்தில் இருந்து ஆயில் பீஸுக்காகி நான் இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாற்றிட்டேன். இதே வந்து இன்னொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வந்து குழம்பு மிளகாத்தூள், இது வந்து கடை மிளகாத்தூள் நான் இது முதல்ல வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நான் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இன்னொன்று குழம்பு மிளகாத்தூளை வந்து நான் கீழே வச்சுக்க போகிறேன். ஏன்னா அது நான் எப்போயாவது தான் இருப்பேன் அப்படின்றதுக்காக இது கீழே வச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த 3 டயரில் அடக்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறையவே ஃபில் ஆகிருக்கு. நீங்களே பார்க்கலாம். இது நல்லா அந்தளவுக்கு ஒர்த்தான 3 டயர் ரேக்கு. இது நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் அது பக்கத்தில் வைக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த ட்ரே பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு வந்து ஒரு 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் நான் வாங்கியிருந்தேன். ஸோ
ஸோ இதில் வந்து பேஸில் வந்து நான் ஒரு பேப்பர் போட்டுக்கிறேன். பேப்பர் போட்டுட்டு இது எதுக்கு நான் இந்த கிளாஸ் பாட்டில் காமிக்கிறேன்னா, இதில் வந்து நான் வந்து உடன் ஸ்பேச்சுலா ஹோல்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம், கரண்டி எல்லாமே அதில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கண்ணாடி பாட்டில் வந்து இது ஒரு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் பாட்டில் மேலே இருந்த கேப் வந்து உடஞ்சி போச்சு, அதனால் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதை வந்து நான் இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து அந்த உடன் ஸ்பேச்சுலா, அப்புறம் பிளாஸ்டிக், செராமிக் என்னெல்லாம் கரண்டி இருக்கோ அது எல்லாமே நான் அதில் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிக்கிற கல் ஒன்று வச்சுக்கிறேன் சின்னதாக. இது வந்து நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் டீக்கு இஞ்சி தட்டுறதுக்கோ இல்லை வந்து ஏலக்காய் தட்டுறதுக்கோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு பாட்டிலில் வந்து நான் காஃபி பவுடர் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பக்கத்தில் குக்கர், நான் 2 குக்கர் தான் யூஸ் பண்ணேன், 2 or 3 குக்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த 3 விசில்ஸ் மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த ஆர்கனைசர். ஸோ இதை வந்து நம்ம அந்த 3 டயர் ரேக் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இதுவும் வந்து நம்ம ஏதாவது கிச்சனில் செய்யும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவே இருக்கும். ஸோ அதுக்காக நான் இது பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மெயினானது வந்து சால்ட் அண்ட் சுகர் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், இது வந்து நார்மல் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா, 10 rupees ஷாப், அந்த மாதிரி ஷாப்பில் தான் ஒரு 30 rupees அந்த ரேஞ்ச் தான் வாங்கினேன் அந்த பிளாஸ்டிக் ட்ரே. இந்த 2 கண்ணாடி பாட்டில்ஸும் வந்து நான் லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்கேன், நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது ஒன்றுத்துலேயும் வந்து நான் சுகர் ஃபில் பண்ணிக்க போகிறேன், இன்னொன்றுத்தில் வந்து சால்ட்டை ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதேமாரி சால்ட் அண்ட் சுகருக்கு வந்து நம்ம செராமிக் இல்லை பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 2த்துலையுமே பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டு இது 2த்தையுமே நான் அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 ஆயில் பாட்டில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 ஆயில் பாட்டிலும் நான் டியோ டாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆயில் பாட்டில் எப்படின்னா, நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பூன் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ நம்மளுக்கு அது வந்து லைஃப் லாங் வரல, லைக் செட் ஆகலை. அதனால் நான் இந்த ஸ்பூனை போட்டிருக்கேன். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸ்பூன் உள்ளேயும் இருக்க மாதிரியே இருக்கும், நம்மளால் க்ளோஸும் பண்ண முடியும். ஸோ ஒன்றுத்தில் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் போட்டிருக்கேன், இன்னொன்றில் வந்து நம்ம அந்த அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இல்லை ஏதாவது ஃப்ரை பண்ண எண்ணெய் இருந்துச்சுன்னா நான் அதை டக்குன்னு எடுத்து ஊற்றி வச்சுப்பேன். ஸோ சமையல் செய்யும் போது தாளிக்கிறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த 2 பாட்டிலும் நான் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு குட்டி ஜாடி ஒன்று வச்சுருக்கேன். இந்த குட்டி ஜாடியில் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் கல் உப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன். இந்த கல் உப்பு போட்டு இந்த குட்டி ஜாடியை நம்மளும் அது பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்காக நான் குட்டி ஸ்பூன் அது பக்கத்துலேயே போட்டு வச்சுப்பேன். ஸோ டக்குன்னு வந்து நம்ம உப்பு எடுக்கணுன்னா அதுலேருந்து அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து ஸ்பூனெல்லாம் வைக்கிறதுக்காக நான் ஒரு கட்லரி ஹோல்டர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கட்லரி ஹோல்டரும் நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 4 பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ ஒன்றுத்தில் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ், 4 குட்டி ஸ்பூன் எல்லாமே போட்டிருக்கேன். இன்னொன்றுத்தில் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ், ப்ரஷ், ஸ்பேச்சுலாம் போட்டிருக்கேன். இன்னொன்றுத்தில் வந்து நான் யூஸ் பண்ணுற நைஃப் எல்லாமே போட்டிருக்கேன். இன்னொன்றுத்தில் வந்து பீலரும் லைட்டரும் மட்டும் போட்டிருக்கேன். இதையும் அது பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த கார்னரில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நான் ஸ்டவ் பக்கத்தில் நிற்கும் போது சமையல் செய்யும் போது எனக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூன்லேருந்து சரி, சால்ட் அண்ட் சுகராக இருக்கட்டும் சரி, உடன் ஸ்பாச்சுலாவாக இருக்கட்டும் சரி, அஞ்சரை பெட்டியாக இருக்கட்டும் சரி, நான் எதுக்குமே வந்து பின்னாடி போயிட்டு இல்லை தூரமாக போயிட்டு நான் ஷெல்ஃப்லையும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் எல்லாமே இங்கேயே எடுத்துப்பேன். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்குது, ஆனால் இது ஒர்க் ஆகலை. ஸோ நான் அதில் வந்து இந்த லைட்டருக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு ஹோல்டர், அதை வந்து நான் அதில் சும்மா மாட்டி வச்சுருந்தேன். இது பக்கத்தில் ஒரு நார்மல் ஒரு ஹூக், அது ஆக்சுவலாக கேபிள் ஆர்கனைசர். நான் அதில் வந்து இந்த மாதிரி கிச்சன் தூக்குற பாத்திரம் தூக்குற அந்த இடுக்கியும் கிரேட்டரும், அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது டக்குன்னு வந்து நான் வாட்டர் ஏதாவது பட்டுச்சுன்னா டக்குன்னு அங்கே துடைக்கிறதுக்கு சும்மா லைட்டாக அப்படியே வச்சுருக்கேன். அது ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத், அதையும் நான் டியோ டாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கார்னர் இது இவ்வளோ தாங்க. இந்த கார்னரில் பண்ண ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு கமெண்ட்டில் லிங்க் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கிச்சனோட ஒரு கார்னர் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிச்சனோட இன்னொரு கார்னர் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம்.
இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஆக்சுவலாக விண்டோ இருக்குது. விண்டோ வந்து நம்ம ஏரியாவில் நிறைய கொசு வருன்றதுக்காக நெட் போட்டிருக்கோம். ஸோ அதுதான். ஸோ இந்த கார்னரில் வந்து வாட்டர் கேன் வச்சுருக்கேன். வாட்டர் கேனில் வந்து இது ஒரு டிஸ்பென்சர். இப்போ எல்லாருமே வீட்லேயும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டிஸ்பென்சர் தான் போட்டுட்ருக்கோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டர் டிஸ்பென்சர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவோம்ல, ஸோ சார்ஜ் அடிக்கடி தேவைப்படுன்றதுக்காக நான் இது பக்கத்துலேயே இந்த ஷெல்ஃபில் வந்து ஒரு ப்ளக் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளக் ஹோல்டரில் வந்து நம்ம சப்போஸ் யூஸ் பண்ணும்போது போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டான்றப்ப அந்த ப்ளக்கை வந்து நாங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கார்னரில் இது வச்சுருக்கேன். இந்த ப்ளக் ஹோல்டரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பக்கத்தில் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி காய்கறி வைக்கிறதுக்கான ரேக் வைக்கிறேன். இது வந்து 3 ரேக் ஆக்சுவலாக, ஆனால் 2 ரேக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றை நான் எடுத்துட்டேன், ஒன்றை வந்து நான் வேறு ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 ரேக்கில் வந்து ஒரு முதல் ரேக்கில் ஆனியனும் கீழே வந்து கார்லிக்கும் அப்புறம் வந்து பொட்டேட்டோவும் வச்சுருக்கேன். இதையும் நான் அது கேன் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம மேலே ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், கீழே ஏதாவது பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 2 பேக் ஆஃப் 2 அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் ஆக்சுவலாக ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ மேலே வந்து ஒரு ட்ரே வச்சுட்டு இதில் வந்து நான் வாட்டர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ஜக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது சமையலுக்கு வேண்டிய தண்ணி வந்து நான் பிடிச்சி முன்னாடியே வச்சுப்பேன் இந்த ஜக்கில். அதுக்கப்புறம் பாட்டில், நாங்கள் குடிக்கிற தண்ணி பாட்டிலும் நான் இங்கே வச்சுப்பேன். ஸோ இது இவ்வளோ தான் இங்கே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது குழம்பு இல்லை ஏதாவது மீதி இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து இது கீழே வச்சுப்பேன். ஸோ நம்மளால் ரெண்டு பிளேஸும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி அமேசான் பாக்ஸ் தான் இது. இதில் வந்து நான் என்னெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸு, பேப்பர் கிளிப்ஸு, அப்புறம் நம்ம அந்த கவர் ஏதோ ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த கிளிப்ஸ் போட்டு வச்சுருக்கேன், பென்சில் போட்டிருக்கேன், சிசர் போட்டிருக்கேன். அப்புறம் ஏதாவது உடஞ்சிருச்சு இல்லை நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் அதில் போட்டு அந்த கார்னரில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வேணும்னா டக்குன்னு போய் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். இந்த கார்னர் இவ்வளோ தான். இந்த கார்னரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்மளோட கிச்சன் ஆர்கனைசேஷன். இந்த கார்னரும் அந்த கார்னரும் நான் இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ்வுக்கு இந்த சைடு இருக்க கார்னர் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டவ்வுக்கு இந்த சைட் கார்னர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தேய்ச்சி கழுவி போடுறதுக்காக ஒரு சிங்க் கண்டெய்னர் வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஸ்பூனெல்லாம் போடுறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் அந்த பாக்ஸை வந்து அதில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். வேணா கழுவிட்டு நான் ஸ்பூன் அதுக்குள்ளே மட்டும் போட்டுப்பேன், மீதி பாத்திரத்தில் அதில் போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிங்க்கு பக்கத்தில் வைக்க ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன், அப்புறம் நம்மளோட DIY லிக்விட் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி கப் போட்டு அதில் 2 ப்ரஷ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து மிக்ஸி அதில் ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கும், இன்னொன்று ஸ்டீல் ப்ரஷ்ஷு இந்த ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் 2 ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஸ்பாஞ்ச், ஸோ கண்ணாடி பொருள்லாம் ஏதாவது வாஷ் பண்ணும்போது கீரல் வரக்கூடாதுன்றதுக்காக அது யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது ரெகுலரான நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டிருக்க ஸ்க்ரப்பர் வித் இந்த கண்டெய்னர். இதுவும் நான் டியோடாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம சிங்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி மாட்டிட்டு அதில் என்னோட வைப்பர் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து மாட்டிக்கலாம். அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஹோல் இருந்தது. இந்த ஹோலில் வந்து நான் ஒரு ஸ்டிக் மாதிரி போட்டுட்டு கேஸ்கெட்டை அதில் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிங்க் கண்டெய்னர் அந்த ஆர்கனைசருக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இதில் நம்ம நார்மலாக பிளேட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி. அது கீழே பார்த்தீங்கன்னா 2 ஜார் யூஸ் பண்ணிட்டு, எப்பயுமே நான் 2 ஜார் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் அங்கே கீழே வச்சுருக்கேன். மீதி இருக்க இந்த கிளாஸஸ் வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ காலையில் சப்போஸ் டீ குடித்தோன்னா அது உடனே வாஷ் பண்ணி நம்ம மேலே வச்சுருவோம். ஸோ அதனால் எப்பயுமே அது அங்கே இருக்கும். அது மேலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லிட்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். இப்போ ஒன்ஸ் வந்து நான் சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன், ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்க இந்த கபோர்டில் வச்சுருவேன். இந்த கபோர்டு ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. வெறும் இந்த சிங்க் இந்த கண்டெய்னர் வைக்கிறதுக்கு மட்டும் நான் இதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இந்த கபோர்டில் இது ஏன் வந்து நான் இந்த மாதிரி கரண்டி போடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கபோர்டு வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகாது, இது ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இதுக்காக நாங்கள் சைல்ட் லாக் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் சைல்ட் லாக்கெல்லாம் ஃபுல்லாக போட்டு உடச்சி போட்டுட்டாங்க. ஸோ இந்த கரண்டி மட்டும் நம்ம போட்டோன்னா அவங்களால இதை எடுக்கவே ட்ரை பண்ணாங்க, ஆனால் எடுக்க முடியல. ஸோ இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ இதோடு முடியுது. உங்களுக்கு இந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கிச்சன் சீரீஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.